Hello friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. Okay, நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 30 days spoken English class பார்த்துட்டு இருக்கோம். அதுல எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா 18 days நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத்தனாவது நாள் அப்படினு பாத்தீங்கன்னா day 19 தாங்க பார்க்க போறோம். இந்த கிளாஸ் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தீங்க. ஓகேவா? So thank you very much. So எப்படியாவது இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு உண்மையாவே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து நான் டே 19 குள்ள போறதுக்கு முன்னாடி டே 18 ஓட ஹோம்வொர்க் நான் சொல்லிடுறேன். ஹோம்வொர்க்கோட ஆன்சர் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டே 19 குள்ள போலாம். ஓகேவா? சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே ரைட். இப்போ டே 18 ஓட ஆன்சரை பாத்துடலாமா? ஹோம்வொர்க் டே 18 என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்? ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்திருந்தேன். அது இன் ஆன் அட் மூணு வார்த்தைகளை பத்தி தான் சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? அதோட ஹோம்வொர்க். ஆனா எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. மோஸ்டா நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் தான் பண்ணியிருந்தீங்க. என்னென்ன கொஸ்டின் இருந்ததுன்னா blank மண்டே dash 7 AM dash June. இதான் அந்த கொஸ்டின். ஓகேவா? சோ மண்டே இருக்கு இல்லையா? சோ மண்டே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வரும்? மண்டேங்கிறது ஒரு டே, அது ஒரு நாளை குறிக்குது. அப்ப என்ன வரும்? ஆன் மண்டே 7 AM அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்டான டைம். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? அட் 7 AM. மூணாவது வந்து ஜூன் அப்படிங்கிறது ஒரு மாதம், ஒரு மந்த், மாசத்தை குறிச்சு அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இன். மாதங்கள் வருடங்கள் அதுக்கு முன்னாடி இன் தான் வரும். ஆன் மண்டே அட் 7 AM இன் ஜூன். அதான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. சோ டே 19ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த ப்ரிபோசிஷன் தாங்க பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கும் இந்த ப்ரிபோசிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். பட் ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், இடங்கள். ஓகே, தெருவோட பேரு, ரோடோட நேமு, ஹோட்டல், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி. ஓகே, இந்த மாதிரி இடங்களுக்கு முன்னாடி உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவீங்க? இன் யூஸ் பண்ணுவீங்களா, ஆன் யூஸ் பண்ணுவீங்களா, அட் யூஸ் பண்ணுவீங்களாங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னா நிறைய பேர் தப்பு விடுறது இந்த மாதிரி இடங்கள்ல தான். ஓகேவா? அதனால இந்த வீடியோ ரொம்ப கவனமா பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இங்க பாருங்க, I live dash north street. ஓகே, நான் வந்து நார்த் ஸ்ட்ரீட்ல வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன ப்ரிபோசிஷன் வரும்? இன் வருமா, ஆன் வருமா, அட் வருமா? I live in north street ஆ, I live on north street ஆ, I live at north street ஆ? ஒரு குழப்பம் வருது. ஓகேவா? சோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இருக்காது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். Now we are going to learn prepositions. Okay, so வந்து இந்த diagram வந்து it will be very helpful to understand what is preposition of place. இந்த diagram பாத்தீங்களா? இங்க வந்து ஒரு triangle வரைஞ்சிருக்கேன். இந்த diagram வச்சே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? ரைட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட் அப்படிங்கக்கூடிய இந்த preposition நம்ம எங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த இடங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ அட் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா specific point or specific place. For example, place க்கு எக்ஸாம்பிள் மூன் ஹோட்டல். ஓகே, மூன் ஹோட்டல் அப்படிங்கிறது நான் வந்து மூன் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. மூன் ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டலோட பேரு, எக்ஸாக்ட் லொகேஷன் இல்லையா? எக்ஸாக்ட் பாயிண்ட் அதை நீங்க சொல்றீங்க. அந்த இடத்துல நீங்க அட் யூஸ் பண்ணலாம். அட் மூன் ஹோட்டல். நெக்ஸ்ட் பாருங்களேன், அட்ரஸ். அட்ரஸ் வந்து நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் இந்த வீட்ல, இந்த தெருவுல நான் இந்த வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்பெசிபிக் லொகேஷன். இங்க பாருங்க, 25 மெயின் ஸ்ட்ரீட். ஓகே, சோ 25 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு நம்பர். ஓகேவா? சோ 25 மெயின் ஸ்ட்ரீட், நம்ம தெருவோட பேர் வந்து மெயின் ஸ்ட்ரீட். ஓகேவா? அப்ப எக்ஸாக்டான லொகேஷன். இந்த மாதிரி எக்ஸாக்டான பாயிண்ட் லைக் ஹோட்டல். அதே மாதிரி அட்ரஸ் சொல்லும் போது வீட்டு நம்பரோட இருக்கணும், வீட்டு நம்பர் இல்லாம இருக்கக்கூடாது. ஓகே, வீட்டு நம்பரோட இந்த தெருவுல நான் இத்தனை நம்பர் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு ஸ்பெசிபிக் லொகேஷன் நீங்க சொல்லும் போது யூ கேன் யூஸ் அட்.
ஓகே, சோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், அட் வந்து பாருங்க ஒரு சின்ன ஏரியாவா இருக்கு, ஒரு சின்ன ஏரியா தான், தட் மீன்ஸ் ஸ்பெசிபிக் பாயிண்ட். அதே மாதிரி இந்த அட்ல வந்து இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், ஓகே, ஸ்கூல், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி. சோ இந்த மாதிரி ஸ்கூல், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து அட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஸ்பெசிபிக் பாயிண்ட், ஸ்பெசிபிக் பாயிண்ட்னா எக்ஸாக்டான இடத்தை நீங்க சொல்லும் போது யூ கேன் யூஸ் த ப்ரிபோசிஷன் அட். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் வரும்னா ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஹோம் இதுக்கு முன்னாடிலாம் நீங்க அட் தான் யூஸ் பண்ணணும். அட் ஸ்கூல், அட் காலேஜ், அட் யூனிவர்சிட்டி, அட் ஹோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி ஐ எம் அட் ஆபீஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, எக்ஸாக்டான லொகேஷன் நீங்க சொல்றதுக்கு நீங்க அட் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆன் எங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அட்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கா இந்த ஏரியா, அதே மாதிரிதான் ஆன். சோ இங்க கொஞ்சம் வைடர் ஏரியா, இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ட்ரீட், மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், முன்னாடி வீட் நம்பர் கிடையாது. ஓகே, ஐ எம் ஆன் மெயின் ஸ்ட்ரீட். ஓகே, மெயின் ஸ்ட்ரீட்னா சும்மா ஒரு பொதுவா ஒரு ஸ்ட்ரீட், ஒரு தெரு பேரை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, எக்ஸாக்டான பாயிண்ட் சொல்லல. ஓகேவா? சோ ஸ்ட்ரீட்ங்கிறது ஒரு பெரிய தெருங்கிறது கொஞ்சம் பெருசா தானே இருக்கும். இதே நீங்க பாருங்க 25th மெயின் ஸ்ட்ரீட்னா அது ஒரு வீட்டோட அட்ரஸ், எக்ஸாக்டான பாயிண்ட். சின்ன ஏரியா, வீடுங்கிறது ஒரு சின்ன ஏரியா, பட் மெயின் ஸ்ட்ரீட்ங்கிறது இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு இல்லையா, தெருங்கிறது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதுல 10-15 வீடு இருக்கலாம், ஏன் 20-25 வீடு கூட இருக்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் மெயின் ஸ்ட்ரீட், வீட் நம்பர் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ரோடு, காந்தி ரோடு. காந்தி ரோடு அப்படிங்கிறது அது ஒரு ரோடு தான் குறிக்குது, எக்ஸாக்டான பாயிண்ட் கிடையாது. ஓகே, சோ காந்தி ரோடு. ஐ எம் ஆன் காந்தி ரோட், நான் வந்து காந்தி ரோட்ல இருக்கேன். அல்லது ஐ லிவ் ஆன் காந்தி ரோட், நான் வந்து காந்தி ரோட்ல வசிக்கிறேன், எங்க வீடு வந்து காந்தி ரோட்ல இருக்கு. பட் காந்தி ரோட்ல எங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லல, ஸ்பெசிபிக் லொகேஷன் நீங்க சொல்லல இல்லையா. சோ அதனால நீங்க ஆன் யூஸ் பண்ணணும், ஆன் காந்தி ரோடு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர், நான் 5th ஃப்ளோர், 10th ஃப்ளோர், 2nd ஃப்ளோர், 1st ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், எந்த ஃப்ளோரா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன். இந்த இன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், லார்ஜ் ஏரியா. இந்த ஏரியா விட இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, சிட்டி, சிட்டி, அப்புறம் ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரி. சிட்டினா என்னது, ஒரு பெரிய பெரிய நகரங்கள், ஊர் பேரு. ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி. ஓகே, இதெல்லாம் பெரிய பெரிய இடம். சிட்டிக்கு எக்ஸாம்பிள் சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இதனால எடுத்துக்கலாம். ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே, அடுத்து கண்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா, யுஎஸ், இந்த மாதிரி எதனால எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏரியா. ஓகே, சோ ரொம்ப லார்ஜ் ஏரியா. சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் திரும்ப சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆர் ஸ்பெசிபிக் லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் ஹோட்டல். ஓகே, ஐ எம் அட் மூன் ஹோட்டல், நான் வந்து மூன் ஹோட்டல்ல இருக்கேன் அப்படின்னா யாருனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, வீட்டு அட்ரஸ் சொல்லும் போது 25 மெயின் ஸ்ட்ரீட். ஓகே, இந்த தெருவுல இத்தனை நம்பர் வீட்ல இருக்கேன், அது ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன், அதுக்கு முன்னாடி நீங்க அட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி அண்ட் ஹோம் இதுக்கு முன்னால நீங்க என்ன யூஸ் பண்ணணும், அட் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன் எங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஒரு வைடர் ஏரியா. ஓகே, சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஸ்ட்ரீட், வீட்டு நம்பர்லாம் சொல்ல மாட்டோம். ஓகே, ஐ லிவ் ஆன் மெயின் ஸ்ட்ரீட், நான் வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீட்ல வசிக்கிறேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரோட், காந்தி ரோடு. ஓகே, ஐ எம் ஆன் காந்தி ரோட், நான் வந்து காந்தி ரோட்ல இருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்க அப்படின்னா 5th ஃப்ளோர், I live on 5th floor or I am on 5th floor, whatever. அல்லது I am working on 5th floor. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட், ரோட், ஃப்ளோர் இதெல்லாம் வந்து நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். சோ கொஞ்சம் வைடர் ஏரியா when compared to at. So at you have to use at for specific point or specific location. Okay, next in வந்து பாத்தீங்க அப்படின்னா large area. Okay, பெரிய பெரிய city and country, continents and state இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி நீங்க வந்து in தான் யூஸ் பண்ணணும். Example in Chennai, in Tamil Nadu, in India. Okay,
இன் நார்த் அமெரிக்கா, இந்த மாதிரிலாம் வந்து நீங்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதே மாதிரி ஓகேவா, நிறைய இடங்கள்ல நம்ம தப்புடுவோம். தப்பா நீங்க எந்த தெருவுல இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து இப்போ நார்த் ஸ்ட்ரீட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ லிவ் இன் நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க என்ன நார்த் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றதுங்கிறது குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. உங்களுக்கு நான் நிறைய எக்ஸசைஸ் கொடுக்க போறேன் இப்போ. ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் சிம்பிளான உங்களுக்கு குவிஸ் கொடுத்திருக்கேன். சிம்பிளான கேள்விகள் தான் கேட்டிருக்கேன். நல்லா யோசிச்சு இந்த டயக்ராம் பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த டேஷ் எல்லாம் எங்க வந்து அட் வரும், எங்க ஆன் வரும், எங்க இன் வரும்னு சொல்லிட்டு நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஓகே, நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் மதுரை அப்படின்னு இருக்கு. மதுரை அப்படிங்கிறது என்னது? அது ஒரு சிட்டி, அது ஒரு பெரிய ஏரியா இல்லையா? அது ஒரு பிக் ஏரியா. அப்ப என்ன வரும்? டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன வரும்? இன் மதுரை. வெரி குட். நெக்ஸ்ட் டேஷ் ஹில் ரோட். ஓகே, ஹில் ரோடு. ஓகேவா? அது ஒரு ரோட தான் குறிக்குது. ஓகே, சோ மதுரைங்கிறது ஒரு சிட்டி, ஒரு பெரிய ஏரியா. ரோட் அப்படிங்கிறது அதை கம்பேர் பண்ணும்போது சின்ன ஏரியா இல்லையா? எக்ஸாக்ட் லொகேஷன் கிடையாது. ரோடுக்கு முன்னாடி எதுவும் நம்பர் போடல, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரோட் மட்டும் தான் இருக்கு இல்லையா? அப்ப என்ன வரும் இங்க? ஆன். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் blank the US. US னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, அது என்னது? அது ஒரு லார்ஜ் ஏரியா, பெரிய ஏரியா. அப்ப என்ன வரும் அங்க? அட்னா சின்ன, அட்னா ரொம்ப ஸ்பெசிபிக் பாயிண்ட். ஆன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா, ஸ்ட்ரீட், ரோடு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். சோ இன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா. அப்ப என்ன வருவீங்க? இன் த யூஎஸ். நெக்ஸ்ட் ஒன் டேஷ் நார்த் ஸ்ட்ரீட். நார்த் ஸ்ட்ரீட்னா வடக்கு தெரு அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. எத்தனை நம்பர் வீடுன்னு நமக்கு சொல்லல. ஓகேவா? எந்த நம்பருமே கிடையாது. அப்போ அது ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் கிடையாது. வடக்கு தெருவுல நிறைய வீடுகள் இருக்கும். அதுல ஸ்பெசிபிக் பாயிண்டா இந்த வீடு தான், இத்தனை நம்பர் வீடுன்னு ஒண்ணுமே இல்ல. நான் எழுதவே இல்லை. அப்ப இங்க என்ன வரும்? கண்டிப்பா இன் வராது. ஏன்னா வடக்கு தெருங்கிற அவ்வளவு பெரிய ஏரியா கிடையாது, சின்ன ஏரியா தான். அப்போ ஆன் வரலாம் அல்லது அட் வரலாம். அட்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் போட்டிருந்தா அட்டு வரும். ஆனா நம்பரும் கிடையாது. அப்ப என்னதான் வரும்? ஆன் நார்த் ஸ்ட்ரீட். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் blank 15 நார்த் ஸ்ட்ரீட். இதேதான் நார்த் ஸ்ட்ரீட் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் வீட்டு நம்பர் போட்டிருக்கேன். நார்த் ஸ்ட்ரீட்ல 15வது நம்பர் வீடு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஆன் போட்ட தப்பு, ஏன்னா வீட்டு நம்பர் கொடுத்தோம், ஸ்பெசிபிக் லொகேஷன். அப்ப என்னதான் வரும்? at. ஓகே, at 15 நார்த் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் ஒன் blank 6th floor. 6th floor. ஃப்ளோர் வந்துட்டாலே என்னதான்? கண்ணை மூடிட்டு என்ன போட்டுறணும்? ஃப்ளோர்னாலே ஆன் தான். ஓகேவா? எந்த ஃப்ளோரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன். நெக்ஸ்ட் blank ஹோம் அப்படின்னு இருக்கு. வீடு, ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஆபீஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன போட சொன்னேன் உங்களை? அட். ஓகே, அட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஒன் blank ஏபிசி ஹோட்டல். ஓகே, ஏபிசி ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு ஹோட்டலோட பேரு, ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன். அப்ப என்ன வரும் அங்க? பார்த்தே சொல்லிடலாம், அட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? எல்லாருக்கும் நல்லா புரியுதா? ஓகே, சோ திஸ் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் இங்கிலீஷ். உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஈஸியா இருக்கா? சோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ட்ரையாங்கிள். ஓகே, அட் ஸ்பெசிபிக் பாயிண்ட் அல்லது ஸ்பெசிபிக் அட்ரஸ். ஆன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெருசு, ரோடு, ஸ்ட்ரீட், ஃப்ளோர் இந்த மாதிரிலாம் வந்தா ஆன் யூஸ் பண்ணணும். இன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா. ஓகே, லைக் சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட். ஓகே, வாட் எவர். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சோ இதுக்கு அப்புறம் இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க, இப்போ வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய லாங் சென்டென்சஸ். ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க வாசிச்சு அதுல நீங்க என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ லிவ் blank சென்னை. ஐ லிவ் அப்படின்னா நான் வாழ்கிறேன், blank சென்னை. சென்னை அப்படிங்கிறது என்னது? அது ஒரு லார்ஜ் ஏரியா.
அது ஒரு பெரிய சிட்டி. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? டயக்ராம் பாத்துக்கோங்க. அது ஒரு பெரிய சிட்டி. அப்ப என்ன போடுவீங்க? preposition in. I live in Chennai. Next one, we are staying. We are staying னா நாங்க தங்கிக்கிட்டு இருக்கோம். blank தாஜ் ஹோட்டல். நாங்க வந்து தாஜ் ஹோட்டல்ல நாங்க தங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகேவா? இங்க என்ன வரும்? என்ன preposition யூஸ் பண்ணுவீங்க? at வருமா, on வருமா, இல்ல in வருமா? we are staying dash தாஜ் ஹோட்டல். so தாஜ் ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு exact location and exact point. அப்ப என்ன வரும்? at. very good. we are staying at தாஜ் ஹோட்டல். இந்த இடத்துல we are staying in தாஜ் ஹோட்டல் அப்படின்னு போட்டா தப்பு. ஓகே, அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், she lives blank 125 King Street dash London. ஓகே, ஒரே சென்டென்ஸ் தான், ஆனா ரெண்டு இடத்துல நான் வந்து blank கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல என்ன வரும், ரெண்டாவது என்ன வரும், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒன்னொன்னா பார்க்கலாமா? she lives அப்படின்னா அவள் வாழ்கிறாள் dash 125 அப்படிங்கிறது வீட்டோட நம்பர், கிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது தெருவோட பேரு. அப்போ வீட்டு நம்பரும் இருக்கு, தெருவோட பேரும் இருக்கு. இங்க என்ன வரும்? என்ன preposition வரும்? எக்ஸாக்டான லொகேஷன் தான் இது. அப்ப என்ன வரும்? at. அவ்வளவுதான். வெரி குட். she lives at 125 King Street. அடுத்து ரெண்டாவது ஒரு blank இருக்கு பாருங்க. blank லண்டன் அப்படின்னு இருக்கு. சோ லண்டனுக்கு முன்னாடி என்ன வரும்? லண்டன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா இல்லையா? சோ அப்ப என்ன வரும்? அங்க in வரும். அவ்வளவுதான். இப்ப வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி குழப்பம்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். தெரு பேருக்கு முன்னாடி என்ன போடுறது, வீட்டு நம்பர் இருந்தா அதுக்கு முன்னாடி என்ன போடுறது, நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் இல்லையா? வாசிச்சு பாருங்க. she lives at 125 King Street in London. next one, he works அப்படின்னா அவன் வேலை செய்கிறான். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்கர் கிங். பர்கர் கிங் அப்படின்னா என்ன சொல்றது? அது ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அல்லது இந்த பர்கர் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடை, எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல அவன் வேலை பார்க்கறான். அதோட நேம் வந்து பர்கர் கிங். அதோட பேர் நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, டேஷ் டெம்பிள் ஸ்ட்ரீட். டெம்பிள் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது என்ன? டெம்பிள் ஸ்ட்ரீட்னா கோவில் தெரு. அதுல இருக்கக்கூடிய அந்த பர்கர் கிங் அப்படின்னு ஒரு இடத்துல அவன் வேலை பார்க்கறான். அதான் இதோட அர்த்தம். ரெண்டு blank இருக்கு. ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம். he works. இங்க என்ன வரும்? பர்கர் கிங் அப்படிங்கிறது ஒரு அவன் வேலை பார்க்கிற இடத்தோட எக்ஸாக்டான பேரு. அப்ப என்ன வரும்? இங்க at யூஸ் பண்ணணும். he works at Burger King. blank டெம்பிள் ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு நம்பருமே கிடையாது. டெம்பிள் ஸ்ட்ரீட் மட்டும்தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? on. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. he works at Burger King on Temple Street. okay, next one, I am blank school அப்படின்னு இருக்கு. ஓகேவா? I am blank school. ஸ்கூல், காலேஜ், ஹோம், யூனிவர்சிட்டி, இதுக்கு முன்னாடி என்ன வரும்? என்ன preposition வரும்? டிஃபால்ட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? at. அவ்வளவுதான். I am at school. சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி என்னென்ன குழப்பம் உங்களுக்கு இருந்துச்சோ எனக்கு தெரியல. பட் இப்போ அதெல்லாம் கிளியர் ஆயிருக்கும். கிளியர் ஆயிட்டா? ஈஸியா இருந்துச்சா? இது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம். ரைட்? இங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சில எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இங்க வந்து இந்த பிளாங்க்ல என்ன வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து பிளேசஸ். சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன preposition யூஸ் பண்ணுவீங்க? you can refer the diagram. ஓகே, இத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஒவ்வொண்ணா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், blank ஈஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு. ஈஸ்ட் ஸ்ட்ரீட், கிழக்கு தெரு அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன preposition வரும்? தெருவோட பேர் மட்டும்தான் இருக்கு, நம்பர் இல்ல. அப்ப என்ன preposition வரும்? on. on east street. next, blank mission road. mission road அப்படிங்கிறது ரோட்டோட பேரு, மிஷன் ரோடு. ஓகேவா? சோ வெறும் அந்த ரோடோட பேர் மட்டும்தான் இருக்கு. அது எக்ஸாக்டான பாயிண்ட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி ரொம்ப பெரிய ஏரியாவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிஷன் ரோடு, ஒரே ஒரு ரோடு. அப்ப என்ன வரும்? on. next, blank 16 ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட். ஓகே, ஆக்ஸ்போர்ட், ஆக்ஸ்போர்ட்ங்கிறது தெருவோட பேரு. ஓகே, அதுக்கு முன்னாடி வீட்டோட நம்பரும் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? on வருமா, at வருமா? வீட்டோட நம்பர் இருக்கு. அப்ப என்ன வரும்? at வரும். at 16 ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட், blank இந்தியா. இந்தியாங்கிறது இருக்கு. இந்தியாக்கு முன்னாடி என்ன வரும்? இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஏரியா, அது ஒரு கண்ட்ரி இல்லையா? அப்ப என்ன வரும் இங்க? in இந்தியா.
நெக்ஸ்ட் blank college. ஓகே, காலேஜ் முன்னாடி என்ன வரும்? ஸ்கூல் காலேஜ் முன்னாடி என்ன வரும்? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், at college. Next one blank SS hotel. SS hotel அப்படிங்கிறது ஒரு எக்ஸாக்டான பாயிண்ட். அப்ப என்ன வருவீங்க? எக்ஸாக்ட் லொகேஷன் at. Next one blank தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அது ஒரு பெரிய ஏரியா இல்லையா? அதுக்கு என்ன வரும் அதுக்கு முன்னாடி? in தமிழ்நாடு. ஸ்டேட். ஓகேவா? நெக்ஸ்ட் blank அண்ணா ரோட். அண்ணா சாலை அப்படின்னு இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இந்த ப்ரிபோசிஷன் வரும். ரோடு மட்டும்தான் இருக்கு, நம்பரோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு பெரிய ஏரியாவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரோடு. ரொம்ப எக்ஸாக்டான பாயிண்ட்டும் கிடையாது, பெரிய ஏரியாவும் கிடையாது, அது ஒரு ரோடு இல்லையா? அப்ப என்ன வருவீங்க? ஆன் அண்ணா ரோட், அண்ணா சாலை. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே, வெரி குட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு 4-5 சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, யூ ஹாவ் டு கரெக்ட் த மிஸ்டேக்ஸ், ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ யூ ஹாவ் டு ரீட் ஆல் தி சென்டென்சஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, நல்லா கேர்ஃபுல்லா நீங்க கவனமா அதை ரீட் பண்ணிட்டு and then you have to answer. ஓகே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கரெக்ட் பண்றதுதான் இப்போ உங்களோட வேலை. ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? So I am going to give you 5 seconds. ஓகே, நான் அது வரைக்கும் ஆன்சர் சொல்ல மாட்டேன். கடகடன்னு ரீட் பண்ணி என்ன தப்பு இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். That is very important. Practice பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். Very good. எல்லாம் வந்து இப்போ யோசிச்சு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. First sentence, she works at Delhi. Okay, she works அப்படின்னா அவள் வேலை செய்கிறாள் at Delhi. Okay, டெல்லியில அவ வந்து வேலை பார்க்கறா அப்படின்னு இருக்கு. Okay, so இங்க என்ன மிஸ்டேக் இருக்கு? டெல்லி அப்படிங்கிறது ஒரு பெரிய சிட்டி இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? at வருமா? வராது. என்ன வரும்? ஆன்சர் வந்து in. அதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகே, எல்லாம் இன் போட்டீங்களா? she works in Delhi. at வராது. அது ஏன் யாராவது கேட்டா you should say the reason. ஓகே, next I met him. I met அப்படின்னா நான் சந்தித்தேன். மீட்டோட past tense தான் met. ஓகேவா? I met நான் சந்தித்தேன். him அப்படின்னா அவனை. I met him நான் அவனை சந்தித்தேன். in star hotel. star hotel அப்படிங்கிறது ஒரு ஹோட்டலோட பேரு. நான் அவனை ஸ்டார் ஹோட்டல்ல சந்திச்சேன். இங்க என்ன தப்பு இருக்கு? எதுவுமே தப்பு இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னது? இன் வராது. ஏன் அப்படின்னா ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறது எக்ஸாக்டான பாயிண்ட், ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட். இந்த ஹோட்டல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம். அப்ப என்ன வரும்? at is the correct answer. Okay, very good. Next one, they live on 125 Cross Street. இது என்ன மிஸ்டேக் இருக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். they live அப்படின்னா அவர்கள் வாழ்கிறார்கள் on 125 Cross Street. இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கிராஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது தெருவோட பேரு, அதுக்கு முன்னாடி 125னா வீட்டோட நம்பர் இருக்கு இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸாக்டான லொகேஷனே சொல்லிட்டோம். அப்ப என்ன வருவீங்க? ஆன் வராது. ஓகே, என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா at, பிகாஸ் வீட்டோட நம்பர் கூட இருக்கு. ஓகேவா? இதே இது கிராஸ் ஸ்ட்ரீட் மட்டும் வந்திருக்கு, இந்த 125 இல்லைன்னா இங்கனக்குள்ள என்ன வரும்? ஆன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், I am in home. I am in home நான் வீட்டிலே இருக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா சொல்லியிருக்கேன் நானு. ஹோம், ஸ்கூல், காலேஜுக்குலாம் முன்னாடி இன் வரக்கூடாது, at தான் வரும். ஓகே, மறந்துடாதீங்க. I am at home நான் வந்து வீட்ல இருக்கேன். லாஸ்ட் ஒன், I am working in 7th floor நான் வந்து 7th floorல ஒர்க் பண்றேன். ஓகேவா? இங்க என்ன மிஸ்டேக் இருக்கு? 7th floor, ஃப்ளோரை குறிச்சாலே என்னதான் வரணும்? ஆன் தான் வரணும், இன் வராது. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. யாரெல்லாம் 5 out of 5 எடுத்தீங்க? உங்களோட மார்க்கையும் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ கடைசியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, இதுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, I am dash I am blank entrance. ஓகே, நான் வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கேன், ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒண்ணு. ஓகேவா?
நான் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன், நான் நுழைவு வாயிலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, நீங்க என்ன வரும்? I am on the entrance ன்னு சொல்லுவீங்களா, இல்ல I am at entrance ன்னு சொல்லுவீங்களா, இல்லனா I am in the entrance அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ட்ரன்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ், ஸ்பெசிபிக் பாயிண்ட். அப்ப என்னதான் வருவீங்க? at, I am at the entrance. ஓகே, அல்லது I am at the entrance. சோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்க யோசிச்சு சில சென்டென்சஸ்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? I am at the entrance, I am at the corner of the street. ஒரு தெருவோட முக்குல இருக்கேன், ஒரு தெரு இருக்கு அதோட முக்குல இருக்கேன், corner of the street. அதுக்கு முன்னால அட்டு தான் வரணும். ஓகேவா? சோ இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, என்ட்ரன்ஸ், கார்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அட்டு தான் யூஸ் பண்ணணும். தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? அவ்வளவுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஈஸியான ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். ஓகே, இங்க நல்லா பாருங்க. I live dash அண்ணா ஸ்ட்ரீட். ஓகே, அண்ணா ஸ்ட்ரீட் அப்படின்னா அண்ணா தெரு, நான் அண்ணா தெருவில் வசிக்கிறேன். I live dash India. ஓகே, I live dash India. ரைட்? என்ன இருக்குங்க பாருங்க. I am dash home, I live dash India. நான் இந்தியாவில் வாழ்கிறேன். ஓகே, இங்க வந்து நான் வீட்ல இருக்கேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம்வொர்க். நீங்க எங்கெல்லாம் அட் வரும், ஆன் வரும், இன் வரும் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களோட ஆன்சரை வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட இதோட பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இனிமேல் இந்த தப்பை நீங்க விடவே மாட்டீங்க, யார்கிட்ட பேசினாலும். ஓகேவா? நீங்க எங்க இருக்கீங்க, எந்த தெருவுல இருக்கீங்க, ஓகே, எல்லாத்தையும் நீங்க கரெக்டா சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஈஸியா இருந்ததா? எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? உங்க ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஆன்சரையும் கமெண்ட்ல போட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.